ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மந்தோட சேவிங்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு 10 டேஸாக நான் வீடியோ போடலை, பிகாஸ் நான் ஊருக்கு போயிருந்தேன். ஸோ என்னால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியலை. என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், எவ்ரி மந்த் நான் பட்ஜெட் போட்டு அதுலேருந்து தான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் சேவிங்ஸ் பண்ணுவேன். ஸோ டிசம்பர் மந்த்து நான் எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி டிசம்பர் மந்தோட பட்ஜெட் பிளானிங்கில் நான் ஒரு 9,500 வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்காக நான் ஒதுக்கியிருந்தேன். டோட்டல் அமௌண்ட்டு 15,000 நான் 9,500 மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்காக ஒதுக்கியிருந்தேன். அதில் ரெண்டில் என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. க்ரோசரி திங்ஸில் வந்து ஒரு 200 என்னால் மிச்சம் பண்ண முடிஞ்சுது. மில்கில் வந்து ஒரு 5.5 550 என்னால் மிச்சம் பண்ண முடிஞ்சுது. எப்படின்னா நான் ஊருக்கு போயிட்டேன். ஸோ அதனால் ஒரு 10 டேஸாக நான் பால் வாங்கலை. ஸோ அதனால் என்னால் அந்த அமௌண்ட் மிச்சம் பண்ண முடிஞ்சது. ரைஸ் வந்து மொத்தமாக எடுத்துட்டனால என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சஸில் நான் எவ்வளோ மிச்சம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 நான் வந்து மிச்சம் பண்ணியிருக்கேன். இப்போ வீக்லி எக்ஸ்பென்சஸில் நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் தான் என்னால் கொஞ்சம் அதிகமாக மிச்சம் பண்ண முடிஞ்சது. ஏன்னா 2000 ஒதுக்கியிருந்தேன் பெர் வீக் 500 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து ஊருக்கு போயிட்டேன். ஸோ அதனால் என்னால் 1000 மிச்சம் பண்ண முடிஞ்சுது. அடுத்து நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக ஊரில் இருந்ததுனால எடுக்கலை. ஸோ அதில் ஒரு 500 மிச்சம் பண்ண முடிஞ்சுது. ஸோ டோட்டலாக வீக்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ருபீஸ் என்னால் வந்து மிச்சம் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு டெய்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் நான் 2,500 வந்து டோட்டலாக ஒதுக்கியிருந்தேன். அதில் 4 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு 625 அப்படின்ற மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தேன் 4 வாரத்துக்கு. அதில் ஃபஸ்ட்டு வீக் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் அண்ட் வெஜிடபிள் இது 2 மட்டும்தான் நான் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வாட்டர் வந்து 4 கேன் வாங்கியிருக்கேன். ஒரு கேன் 30. ஸோ வாட்டருக்கு வந்து 120 போயிடுச்சு ஃபஸ்ட்டு வீக்கில். வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 480க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக ஒரு 600 ருபீஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு வீக் மட்டும் வந்து காய்கறியும் தண்ணியும் வாங்கியிருக்கேன். ஸோ என்னால் அதில் ஒரு 25 தான் மிச்சம் பண்ண முடிஞ்சுது. செகண்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வீக் வந்து வாட்டர் அதே மாதிரி 4 கேன்ஸ் தான் வாங்கியிருக்கேன். 30 120 போயிடுச்சு. காய்கறி மட்டும் செகண்ட் வீக்கில் வந்து ஒரு 500 வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக ஒரு 620 நான் வந்து காய்கறியும் தண்ணியும் வாங்கியிருக்கேன். என்னால் இந்த வீக் வந்து எதுவுமே சேவிங்ஸ் பண்ண முடியல. ஒரு 5 தான் என்கிட்ட மிச்சம் இருந்தது. ஸோ தேர்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஒரு 150 வாங்கியிருக்கேன். ஏன்னா 5 கேன் வாங்கியிருக்கேன். 3வது வாரம் 5 கேன் வாங்கியிருக்கேன். ஸோ வெஜிடபிள் வந்து 420 வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக 570 நான் வந்து காய்கறியும் தண்ணியும் வாங்கியிருக்கேன் 3வது வாரம். ஸோ எனக்கு வந்து ஒரு 55 ருபீஸ் தான் அதில் வந்து சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. பட் 4th வீக் பார்த்தீங்க அப்படின்னா நான் டோட்டலாகவே இல்லை, ஊருக்கு போயிட்டேன். 4th வீக் முடிஞ்சு அப்புறம் ஒரு நமக்கு வெனஸ்டே தான் நியூ இயர் வந்தது. அந்த 3 டேஸ் அது எல்லாமே மொத்தமாக எனக்கு வந்து சேவிங்ஸில் போயிடுச்சு. ஸோ டோட்டலாக ஒரு 625 எனக்கு சேவிங்ஸில் போயிடுச்சு. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 710 என்னால் இந்த டெய்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சுது. நான் 4th வீக் இங்கே இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் சேவிங்ஸ் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்து எனக்கு ரொம்ப கம்மியான எப்போவுமே 20,000 கொடுப்பாங்க. லாஸ்ட் மந்த் வந்து 15 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் என்னால் இவ்வளோ தான் மிச்சம் பண்ண முடிஞ்சது. இப்போ டோட்டல் சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஒரு 750 சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். வீக்லி எக்ஸ்பென்சஸில் ஒரு 1,500 சேவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஒரு 710 நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2,960 3,000 ஒரு 40 கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோட டோட்டல் சேவிங்ஸ் அமௌண்ட்டு டிசம்பர் மந்த்துக்கானது. அது எல்லாமே நான் வந்து ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே, நான் தனித்தனி பர்ஸில் தான் நான் எல்லாமே சேவிங்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா அமௌண்ட்டையும் மொத்தமாக பர்ஸில் போட்டிருந்தேன், எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதெல்லாமே சேவிங்ஸ் வந்தது. இந்த சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் மொத்தமாக நான் கவுண்ட் பண்ணி இனிமேல் தான் கவுண்ட் பண்ணி எடுத்து வைக்கணும். எனக்கு இது டேலி ஆகுதா அப்படிங்கிறது நான் இனிமேல் தான் செக் பண்ணணும். எனக்கு நான் நோட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு 3,000 வருது. 3,000க்கு 40 கம்மியாக வருது. பட் இனிமேல் தான் இது எல்லாத்தையும் நான் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணி எடுத்து வைக்கணும். இதில் கண்டிப்பாக 3,000 இருக்கும். நான் எப்போவுமே எவ்ரி மந்த் வந்து நான் ஒரு சின்ன சின்ன கோல்டு நான் காயின் வாங்கிட்டே இருப்பேன். ஒரு 250 மில்லிகிராமாக இருக்கலாம், இல்லை ஒரு 500 மில்லிகிராமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் காயின்ஸ் வாங்கிட்டே இருப்பேன். பட் இந்த வாட்டி நான் காயின் வாங்கலை. ஏன்னா நான் இதை அப்படியே சேர்த்து வச்சுருந்து நான் பொங்கலுக்கு தனி சேவிங்ஸ் ஒன்று போட்டிருக்கேன்.
பொங்கல் சேவிங்ஸ் பிளான் சொல்லி தனியாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட சேர்த்து இந்த அமௌண்ட்டை சேர்த்து நான் பொங்கலுக்கு ஒரு 1 கிராமுக்கு மேலே ஏதாவது வாங்கலாம், காயினோ இல்லை ஜுவல்லோ ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த அமௌண்ட்டை வச்சு நான் இப்போது எதுவுமே வாங்க போகிறதில்ல. ஜிஆர்டியில் தான் எப்போவுமே வாங்கிட்டுருக்கேன், காயின் வாங்கிட்டுருக்கேன். இப்போ காயினுக்கு ஆஃபர் கூட போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, காயின் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம். வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் இது எதுவுமே இல்லாமல் நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம காயின் வாங்கிக்கலாம். 22 கேரட் அண்ட் 24 கேரட் ரெண்டுக்குமே வந்து நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் காயின் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது நியூ இயர்லேருந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தான். நாளையோட இந்த ஸ்கீம் முடிய போகுது. யாராவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போய் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 0 வேஸ்டேஜில் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த வாட்டி வாங்க போகலை. ஏன்னா இப்போ நாங்கள் போனேன் அப்படின்னா ஒரு 1/2 கிராம் தான் வாங்க முடியும். ஸோ பொங்கல் அப்போ போனேன் அப்படின்னா ஆக்சுவலி பொங்கலுக்கு ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் ஒன்று நான் போட்டிருக்கேன், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த சேவிங் சேலஞ்ச் முடிஞ்சோடனே நான் அது கூட சேர்த்து இந்த அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் 1 கிராமுக்கு மேலே ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பொங்கல் சேவிங்ஸ் சேலஞ்சுன்னு தனியாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் டிசம்பர் மந்தோட என்னோடய சேவிங்ஸ் அமௌண்ட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு அதிலிருந்து உங்களால் எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண முடியுமோ நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு பணமும் ஒவ்வொரு நகையும் நமக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட சேவிங்ஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு வாட்டி நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.